வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்டோட செகண்ட் பார்ட்டில் நம்ம இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ரவுண்ட் ஷேப் மேட்டை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஸ்டார்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இது எண்டிங் வீடியோ. இப்போது கிளியராக நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி ஒரு மேட்டை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட்டை ஊசியில், அதாவது இந்த 2 ஊசி வச்சு நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மேட்டு எல்லாமே இந்த மாடலில் தான் நம்ம முடிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த 2 ஊசியில் போடுற ஸ்கொயர் ஷேப் மேட்டு, ரவுண்ட் ஷேப் மேட் ரெண்டுத்தையுமே நீங்கள் அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, சாக்கெலாம் தப்பாங்க இல்லையா, கோணி ஊசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய சைஸ் ஊசி, அது நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்ஸர், அவ்வளோதான். இது 2 திங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த மேட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த நான் சொன்னேன் இல்லையா சாக்கு தைக்கிற ஊசி, அது கண்டிப்பாக வேணும். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். இதை ஃபினிஷ் பண்ணுறது தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு இந்த பார்ட் ரொம்பவே புரியவே இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் இந்த முடிக்கிற வீடியோவுக்கு தான் வந்திருக்குது. அதாவது ஃபினிஷ் பண்ணுற வீடியோ எப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்னும் இந்த இது முடியல. இப்போ தான் 2 நாட் அந்த கம்பியில் விட்டுருக்காங்க. இது ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தான் முடிக்க போகிறோம். இது நம்ம வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப குட்டியாக போட்ட மேட்டு. 10 நாட்டு தான் நாங்கள் இந்த மேட்டுக்கு போட்டிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நம்ம டைனிங் டேபிளெல்லாம் ஹாட்டாக இருக்கிற பாட்லாம் கொண்டு வைப்போம் இல்லையா, அப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சுருக்கிற இந்த குட்டி மேட்டை வச்சுட்டு இது மேலே வைக்கலாம். அது மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய மேட்டு இருக்குது. ஸோ போட்டு வச்சுட்டு இப்போது கொரோனா டைம்ன்றதுனால சேலும் ஆகலை. நிறைய இருக்கிறதுனால நான் சின்ன சைஸ் போட்டிருக்கேன். சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸே போட்டு உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். இதுக்கும் அந்த பெரிய சைஸுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம நாட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதை நம்ம எந்த மாதிரி விடணுன்றதை கணக்கு பண்ணிக்கணும், அவ்வளோதான். சைஸ் மட்டும்தான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் டைனிங் டேபிள் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் 10 நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுன்றப்போ இன்னும் நாட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் மேட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் போட்டிருக்கிற நாட்டுக்கு எத்தனை நாட்டு விடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு வர கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஒரு சில கமெண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு சில நேரம் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் நம்ம மாற்றிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பார்க்காம இருந்தால் மட்டும்தான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன். நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. இதில் கணக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல, அதனால் டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். 10 நாட் போட்டிருக்கிறேன் இந்த மேட்டுக்கு. நான் 2 நாட்டாக விட்டுருக்குறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த மேட்டு. நம்ம கால் துடைக்கிற மாதிரி போடும்போது 15 நாட் இல்லைனா 20 நாட் போல் போட்டுக்கோங்க. நான் 2 கலர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் செய்யும்போது ஒரே கலரில் செஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கலரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ட்ரை பண்ணும்போது ஒரே கலரில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த நாட் கடைசி 2 நாட் வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ இந்த 10 நாட்ஸையும் ஒன் டைம் நம்ம செஞ்சுக்கணும். செஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
நம்ம சேஃப்டி பின் வச்சு இல்லைனா சிங்கிள் க்ரோஹெட், அதாவது சிங்கிள் க்ரோஸா ஊசி வச்சுலாம் போடுவோம் இல்லையா, அந்த மேட்டை விட இது வந்துட்டு நாட் வந்து ரொம்ப ஈவனாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மேட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இது மற்ற எல்லா மேட்டை விட இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம மேட்டு செய்யும்போது இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது நமக்கு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து முடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படி இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு சுருக்கம் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த மேட் வந்து நாங்கள் இப்படி ஜாயின் பண்ணோன்னா எல்லா இடமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்படி தான் நம்ம வந்து செய்யணும். இப்போது நம்ம 10 நாட் போட்டிருக்கோம். பிளாக் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்துருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு பண்ண முடியாது. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு கூடவும் வரும், குறைச்சலாகவும் வரும். துணியோட மொத்தத்தை பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம இதை கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எப்போவும் வந்துட்டு ஒரு நாட்டில் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாட்டில் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டில் கம்பியை இன்சர்ட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? பாருங்கள், 2 நாட் இருக்குது. 2 நாட்லேயும் நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கம்பியில் வந்துட்டு இந்த துணியை சுற்றிக்க போகிறோம். சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண கேப் வழியாக அந்த துணியை நம்ம வெளில எடுத்துட்டு இந்த 2 நாட்டையுமே இந்த கம்பியை விட்டு தள்ளி விட்டுறணும். 2 நாட்டையுமே தள்ளி விட்டாச்சு. இப்போ இந்த ஒரு நாட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நாட்டை இந்த கம்பியிலேருந்து இந்த கம்பிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல நாட் இந்த கம்பிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த லைன் போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். கடைசியாக ஒரு நாட் வரும். அந்த ஒரு நாட்டையும் நம்ம முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த கம்பி வந்து நமக்கு எம்டியாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் சொல்கிறேன். இன்சர்ட் பண்ணும்போது 2 நாட்டுக்கும் சேர்த்து தான் நம்ம கம்பியை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பியில் துணியை வந்து நம்ம சுற்றிக்கணும். இன்சர்ட் பண்ண வழியாக அந்த கம்பியை நம்ம அந்த துணியோட வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கம்பியில் நமக்கு ஒரு நாட் கிடச்சிரும். இந்த 2 நாட்டையும் இந்த கம்பியிலேருந்து எடுத்து விட்டுறணும். இப்போது இந்த கம்பியில் உள்ள ஒரு நாட்டை இந்த கம்பிக்கு மாற்றி விட்டுறணும். மாற்றி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ ஆகும். 2 நாட்டுக்கு இடையில நம்ம கம்பியை விட்டாச்சு. துணியை சுற்றிட்டு அந்த கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்தாச்சு. திரும்ப அந்த 2 நாட்டையும் அந்த கம்பியில் வந்து எடுத்து விட்டாச்சு. இந்த ஒரு நாட்டை அந்த கம்பிக்கு மாற்றி விட்டாச்சு. இவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம கடைசி நாட்டு வரைக்கும் செஞ்சுட்டு வரணும். கடைசியில் நமக்கு ஒரு நாட் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக பாருங்கள். 2 நாட் வழியாக இன்சர்ட் பண்ணியாச்சு. துணியை சுற்றிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 நாட்டையும் எடுத்து விட்டாச்சு. இந்த ஒரு நாட்டை இந்த கம்பிக்கு மாற்றி விட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இன்னும் 2 ஸ்டெப்பில் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் ஆக போகுது. நம்ம இந்த மாதிரி முடித்தா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா, இந்த ஒரு நாட் நமக்கு கட் ஆணுச்சுன்னா கூட எல்லா நாட்டுமே நமக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இதை இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், இந்த ஒரு நாட் நம்ம முடிச்சாச்சு. இப்போது இந்த துணியை வந்து நம்ம நறுக்கி விட்டுறணும். கொஞ்சம் நீளமாக விட்டுட்டு நறுக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப் வழியாக நம்ம கட் பண்ணி விட்ட அந்த துணியை வந்து உள்ளே விட்டு வெளில எடுத்துட்டு ஒரு நாட் விழுந்துடும். டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த மேட்டு. இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இது. நம்ம எப்போவுமே இந்த மேட்டை வந்துட்டு கோணி ஊசியில் இந்த துணியை இன்சர்ட் பண்ணி நம்ம தைக்கும்போது பேக் சைடில் தான் வச்சு தைக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வச்சு தைக்கக்கூடாது.
அப்படி ஒரு வேளை ஃப்ரண்ட் சைடில் வச்சு நம்ம தைச்சோன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. புரிஞ்சிச்சா? பாருங்கள், இதான் அந்த கோன் ஊசி. இப்போது நான் இந்த ஆரஞ்சு கலர் துணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீட்டமாக விட்டு கட் பண்ணிட்டுருக்கேன். அந்த துணியவே வந்துட்டு பாருங்கள், இந்த கம்பியில் இந்த துணியை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா சேர்த்து வச்சு நம்ம தைக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நல்லா டைட்டாக இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க. டைட்டாக இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியாமல் இருக்கும். லூஸாக விட்டுட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும், கேப் தெரியும் உங்களுக்கு. நம்ம டைட்டாக நாட் போட்டிருக்கனால இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பாருங்கள், இழுத்து விட்டதுனால தெரியல பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே. பேக் சைடு தான் மேக்ஸிமம் வந்து நம்ம இதை அப்படி திருப்பி போட்டு தான் இது பண்ணுவோம், தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இதே நம்ம ஸ்கொயர் ஷேப் மேட் செஞ்சோம்னா, நான் ஏற்கனவே முன்னாடி ஸ்டெப்பு காமிச்சோம் இல்லையா, 2 நாட்டை சேர்த்து ஒரு நாட் போட்டோம், அந்த ஒரு நாட்டை திரும்ப அந்த கம்பியில் மாற்றி விட்டோம். அது மட்டும் செஞ்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த நாட்டு போட கற்றுக்கோங்க. 2வது ஸ்கொயர் ஷேப் மேட்டு போடுங்க. 3வது ரவுண்ட் ஷேப் மேட்டு போடுங்க. இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நாட்டு கற்றுக்கிட்டு ரவுண்ட் ஷேப் மேட் போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அந்த கவுண்ட் பண்ணிவிட்டு விடுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எங்கேயாச்சும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வராது, டிசைன் வராது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு கலர் இருக்கு இல்லையா, பிளாக் கலரு, அந்த துணியை நம்ம வந்து விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து அங்கேருந்து நம்ம திரும்ப இந்த நடுவில் உள்ள கேப் வழியாக வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு துணியையும் சேர்த்து நாட் போட்டு விட்டுட்டு பிளாக்கை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன கேப் தெரியுது, அந்த கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே விட்டாலும் விட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஃபில் பண்ணோன்னா திரும்பவும் பாருங்கள், இப்போ லைட்டாக ஒரு கேப் தெரியுதா? இந்த கேப்பு உங்களுக்கு வேண்டான்னா பின்னாடி திருப்பி போட்டு இந்த பக்கம் அப்படி லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது. இல்லை இருக்கலாம்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்துட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ண தான் போனேன். சும்மா நம்ம இப்படி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு விட்டு லைட்டாக டைட் பண்ணி விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஒரு டாட்டர் லைன்ஸ் மாதிரி தெரியுது. இப்போ இந்த துணி நம்ம டைட் பண்ணி விட்டுட்டு நாட் போட்டு கட் பண்ணி விட்டுட்டோன்னா இதுவும் ஒரு டிசைன் மாதிரி ஆயிரும். நாட் போட்டாச்சு. இந்த நாட்டை வேணால் ஒரு நார்மல் நீடில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு நூலில் இது பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப செக்யூர் ஆயிரும். திரும்ப இது வந்து இதே வந்து டைட்டாக தான் இருக்கும், இதாகாது. இருந்தாலும் ஒரு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து பேக் சைடு தான், இருந்தாலும் பேக் சைடுமே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். டாட்டர் லைன்ஸ் மாதிரி வந்துருக்குது, அழகாகவும் இருக்குது. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். பாருங்கள், இந்த நாட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், சூப்பராக இந்த மேட்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நீங்களும் மேட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ஃபினிஷ் பண்ணுற வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.